Sol y arena, oh so bright, baila conmigo toda la night. El ritmo suena, can you feel? Move your body, it's so real. Vuélvete loco, don't stop now. Sigue el ritmo, I'll show you how. Fuego en el aire, burning high, feel the heat bajo el sky. Baila, baila, sin parar. Shake your body, shine like stars. Baila, baila, en el mar. Keep it going, no queda igual. Luna llena, shining down. Pies descalzos on the ground. Latido fuerte, boom, boom, boom. Take me higher, feel the zoom. Ooh, yeah. Break it down, feel the sway. Cerca de mí, don't run away. Tempo beats, let's ignite. Dance with me through the night. Baila, 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 sin parar, sin parar. Shake your body, shine like stars. Baila, baila, en el mar. Keep it going, no queda igual. வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்மளுடைய பயணம் ஏற்காட்டில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான வியூ பாயிண்ட் நோக்கி போயிட்டு இருக்கோம். என் கூட தொடர்ந்து நடந்து வாங்க. இப்ப நீங்க உள்ள போறப்பே உங்களுக்கு தெரியும், இது ஊட்டியில் இருக்கிற மாதிரி இருக்கும், கொடைக்கானல் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா இது நம்ம ஏற்காடு, சேலம் பக்கத்துல இருக்கக்கூடிய ஏற்காட்டுல இருக்கு. இது ஒரு முக்கியமான வியூ பாயிண்ட் பக்கத்துல இருக்கக்கூடிய பார்க். நெடுந்துயர்ந்த மரங்கள், அருமையான பச்சை பசேல் என்று இருக்கக்கூடிய புல்வெளிகள், அங்குமிங்கும் பார்த்த ஒரு அமைதியான ஒரு சூழல், மனதை ரம்மியப்படுத்துகின்ற ஒரு இதமான ஒரு சூழ்நிலையோடு இருக்கக்கூடிய இந்த இடம் ஒரு முக்கியமான வியூ பாயிண்ட் இருக்கு அருகில் இருக்கக்கூடியது. இப்ப என் கூட தொடர்ந்து நீங்க பயணிச்சுட்டு இருக்கிறீங்க. எல்லாருக்கும் வணக்கம். இப்ப நம்ம இருக்கிறது எங்கன்னு பார்த்துட்டீங்கன்னா, ஏற்காட்டில் இருக்கக்கூடிய லேடி சீட் அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கியமான வியூ பாயிண்ட் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு பார்க். இந்த பார்க்கை பத்தின 180 டிகிரி வியூவை பாருங்க. அங்க போய் பார்த்தா ஒவ்வொரு மரங்களுமே நல்ல நீடுயர்ந்த மரங்கள். அதை சுத்தியும் கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் தொலைவுக்கு சுத்தி நடக்கிற அளவுக்கு இருக்கு. என் கூட தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். இதுல நீங்க பாத்தீங்கன்னா அழகான ஒரு சிமெண்ட் சாலைகள் போடப்பட்டிருக்கு. இந்த சாலையில நீங்க இறங்கி கூட ஒரு ரவுண்ட் அடிச்சாவே கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் பக்கத்துல வரும். அங்கங்க பேவ்மெண்ட், அதாவது நடக்கிறதுக்கு பாதசாரிகள் நடக்கிற மாதிரி பேவ்மெண்ட் போட்டு தனியா ஃபேவர் பிளாக் மாதிரி போட்டு வச்சிருக்காங்க. நம்ம அந்த இடத்துல இப்ப நான் ஆரம்ப இடத்துல இருக்கிறேன். நீங்க முன்னாடி இருக்கவங்க பார்க்கலாம், எல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. நல்ல பாக்குறதுக்கு ரொம்ப ஒரு நீண்ட தூரம் இருக்கிற மாதிரி இருக்கும். பட் ரொம்ப நீட்டா, ரொம்ப ரம்மியமா இருக்கக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்துல போய் பார்த்தீங்கன்னா நிறைய, அதாவது வெறும் நார்மலே ஒரு சாதாரண பார்க் மட்டும் கிடையாது, உள்ள நிறைய வசதிகள் இருக்கு. இப்ப பாருங்க, நீங்க பார்க்கலாம், ஃபேமிலி எல்லாம் அழகா ஃபுல்லா டோட்டலா ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி. நான் சொன்ன பார்த்தீங்களா, சின்ன சின்ன பேமெண்ட் வே இந்த நடுவுல இருந்து பார்த்துட்டீங்கன்னா, அங்கிருந்து நீங்க நேரா பிளே ஏரியா பிளஸ் அங்கிட்டு இருக்கக்கூடிய சின்ன ஷாப்ஸ், அங்கிட்டு இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு உங்களுக்கு அங்கங்க அழகா இடம் போட்டு வச்சிருக்கு. அதாவது அந்த பேமெண்ட் போட்டு வச்சிருக்காங்க. இங்க இருந்து பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. பாருங்க, இதுதான் நான் சொன்ன அந்த பேமெண்ட். இப்ப நான் அந்த இடத்துல நின்றுட்டு இருந்துட்டு அங்க இருந்து ரைட்ல அந்த பேமெண்ட் வழியா நடந்துட்டு இப்ப நான் மிடில், அந்த பார்க்கோடைய மிடில் போயிட்டு, அந்த மிடில் ஒரு சின்ன பிளே ஏரியா இருக்கு. சில்ட்ரன்ஸ் கூட்டிட்டு போனீங்கன்னா அவங்க அங்க பிளே பண்ணலாம். பட் அதுக்கு போறதுக்கு முன்னாடி இந்த பார்க்கோடைய எண்டுல ரோஜா ஃப்ளவர் கார்டன் இருந்தது. அங்க போனப்ப கொஞ்சம் ரோஜா ஃப்ளவர் ரொம்ப கம்மியா தான் இருந்தது. பட் இது ஒர்த்து பாக்குறது. பாருங்க, இது வழியா போறோம். நீங்க அந்த எண்டுல நீங்க போயிட்டே இருக்கிற பாத்தீங்கன்னா தெரியும், இங்கங்க அங்கங்க உட்காரலாம். அந்த அழகா அருமையான ஒரு நிழல், ஒரு இதமான ஒரு சூழ்நிலை, அங்க இருக்கக்கூடிய ஒரு ரம்மியமான அந்த நிலைமை, அந்த அந்த இடமே உங்களுக்கு என்ன பண்ணுன்னா, எவ்வளவு ஸ்ட்ரெஸ்ஸா நீங்க வந்தா கூட அங்க போய் உக்காந்துட்டீங்கன்னா ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ஆயிடலாம். அதுதான் எந்த ஒரு பூங்காவுக்குமே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆற்றல்.
ஒரு மனிதன் எவ்வளவு பெரிய ஒரு அழுத்தத்தில் இருந்தாலும் கூட இயற்கையோடு இயற்கையா போய் இருந்து தன்னுடைய நேரத்தை செலவு செய்கிற பொழுது அவர்கள் தங்களுடைய கஷ்டங்களை மறந்து தங்களை இயற்கையோடு இணைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு அருமையான சூழல் ஏற்படுகிறது. அதனாலதான் மனிதன் பூங்காக்களிலுமே இந்த மாதிரி இடங்களில் செல்வதற்கு விருப்பப்படுவதற்கான காரணம் அதுதான். இப்ப நீங்க இந்த இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் பார்த்துட்டீங்கன்னா அங்கங்க நீங்க உடனே அடுத்த ஸ்டெச் நீங்க டோட்டலா எல்லாத்தையும் பார்க்க வேண்டாம். நீங்க போயிட்டு கொஞ்ச நாள் ரிலாக்ஸ் பண்ணுங்க, ரெஸ்ட் எடுத்துட்டு அங்க இருக்கக்கூடிய எல்லாத்தையும் நிறைய நேரங்கள் என்ன பண்ணுவோம், கொஞ்சம் அவசர கதியா பார்ப்போம். நம்ம போவோம் கடன்னு ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல இருந்து 6 12 பாயிண்ட் போவோம், அங்க 4 போட்டோ எடுப்போம், திருப்பி வருவோம். அப்படி பண்ணாதீங்க. பொறுமையா போயிட்டு அது எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணிட்டு பாருங்க. இது அந்த அந்த பார்க்லயே என்னன்னா அழகா ஒரு மிடில் ஒரு ஷாப் இருக்கு. அங்க வந்து பாருங்க அழகா இதை பார்த்தோன்னே உங்களுக்கு சாப்பிடணும்னு தோணும். அந்த அளவுக்கு ஒரு அருமையான ஒரு 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 ஒரே ஒரு ஷாப் தான் இருந்தது. அந்த ஷாப்ல வந்து உங்களுக்கு எல்லாமே இந்த மாங்காய், பைனாப்பிள் பிளஸ் சில கிழங்கு வகைகள் பிளஸ் கார்ன் இது எல்லாமே அங்கே அவைலபிளாக இருந்தது. அதில் இன்னொன்று என்னன்னா அங்கே வந்து கட்டில் போட்டிருந்தாங்க. அதை நான் காமிக்க மறந்துட்டேன். இந்த கட்டில் உட்காந்து சாப்பிடலாம் நீங்கள். அந்த அளவுக்கு ஒரு கிராம சூழலோடு இருக்கக்கூடிய ஒரு இடத்துல போய் நீங்கள் உட்காந்து சாப்பிட முடியும். இப்போ இந்த இடத்துல இருந்து நம்ம எங்கே நடந்து போயிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, இன்னும் இது வந்து பார்க்கோட மிடில் தான் இருக்கும். இந்த பார்க்கோடைய அதாவது அடுத்த எண்டில் தான் வந்து அந்த ஃப்ளவர் கார்டன் இருக்கு. அந்த ஃப்ளவர் கார்டன் போற வழியில ஒரு நமக்கு ரெண்டு முக்கியமான விஷயங்கள் பார்க்கணும். அங்க வந்து அங்கங்க ஒரு தமிழ் அறிஞர்களோட சிலை அமைக்கப்பட்டு பாருங்க. இந்த இடத்துல பார்க்கலாம் நீங்க. இது வந்து ஒரு தமிழ் அறிஞருடைய சிலை. இப்ப நான் இது என்ன இந்த பார்க் நான் சொன்ன பார்த்தீங்கன்னா பார்க்கை காமிச்சிட்டு இப்ப அந்த அந்த சிலையை உங்களுக்கு நான் காமிக்கிறேன். என்னன்னா அதெல்லாம் வந்து அந்த இடத்துக்கு ஒரு கூடுதல் அழகு மெருகேற்றுது. உங்களுக்கு அருமையா பார்க்கலாம். இதெல்லாம் நம்ம இந்த இடத்த பார்த்துட்டு நம்ம அங்கிருந்து அப்படியே மறுபடியும் நம்ம ஜஸ்ட் வி நீட் டு கண்டினியூ அவர் வாக்கிங். அதை அப்படியே நம்ம தொடர்ந்து போற பொழுது அந்த இடத்துல போய் நம்ம பார்க்கறதுக்கான இடங்கள் வந்து நம்ம சூப்பரா வந்து அந்த ரோஜா தோட்டத்துக்கிட்ட நம்ம போக முடியும். அப்புறம் இந்த மாதிரி ஒரு என்ட்ரன்ஸ் எல்லாம் வந்து நம்ம அழகா ஒரு போட்டோ பாயிண்ட் மாதிரி அழகா ஒரு சின்ன குகை மாதிரி அதுக்குள்ள போயிட்டு அந்த அப்படியே அதனுடைய அந்த பாத்துலேயே நடந்து போற பொழுது அந்த ஃப்ளவர் கார்டனுக்கு நம்ம போகலாம். ப்ளஸ் அந்த ஃப்ளவர் கார்டன்ல வந்து நமக்கு 2-3 விஷயம், சில பிளான்ஸ் வந்து வித்துட்டு இருந்தாங்க, வேணா நம்ம வாங்கிக்கிற மாதிரி இருந்தது. அழகா நாங்கள் போன டைம் நல்ல சீசன் இருந்தனால சூப்பராக ஃபோட்டோ பாயிண்ட்டுக்கு வந்து அழகா ஒரு அந்த இடத்துக்கு நீங்கள் போனோன்னு உங்களுக்கு நாங்கள் காமிப்பேன். ஹார்ட் ஷேப்ல அங்கே அந்த இடத்துக்கு போகிற வழியே உங்களுக்கு நிறைய மலர்கள் பூத்து குலுங்கக்கூடிய மலர்கள் தான் பாருங்க. இங்கிருந்து பார்த்தா உங்களுக்கு தெரியும் பாருங்க. லெஃப்ட்ல ரைட்ல எல்லாத்துலயுமே லெஃப்ட் சைட்ல பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பூ தொட்டிகளோட சேர்த்து வச்சிருக்காங்க. நீங்க பார்க்கலாம். நான் சொன்ன பார்த்தீங்கன்னா விற்பாங்க. அந்த டான் ஹோடா சேல் சென்டர் அப்படின்னு இருக்கு. அந்த இதெல்லாம் வந்து அந்த விற்கிறதுக்காக வச்சிருந்தது. இந்த பக்கம் அப்படியே அங்கங்க இந்த பார்க்கிங் ஒரு அட்வான்டேஜ், எல்லா இடங்களும் அங்கங்க கொஞ்சம் இந்த மாதிரி அமர்ந்து ஓய்வெடுக்கக்கூடிய ஓய்வு இருக்கைகளும் போடப்பட்டிருந்தது. இது வந்து கவர்டில் இருக்கக்கூடிய அந்த தோட்டக்கலைத்துறை மெயின்டைன் பண்ணக்கூடிய பிளான்ஸ் அண்ட் அதர் திங்ஸ் அது எல்லாமே நீங்க தொடர்ந்து அந்த அந்த ரோட்டினுடைய இரு முகப்புகளிலுமே அது இருக்கிறத நீங்க பார்க்க முடியும். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுல இருக்கக்கூடிய மலர்கள் அனைத்துமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷா ரொம்ப கலர்ஃபுல்லா இருந்தது. அதனாலதான் அந்த இடத்துக்கு போறது வந்து ஈவன் அந்த எண்டுல இருந்து இந்த எண்டுக்கு குறைஞ்சது ஒரு கிலோமீட்டர் இருந்து 1.25 கிலோமீட்டர் வருங்க. அவ்வளவு தூரம் நடந்து நீங்க வந்தீங்கன்னா கூட ஒரு அருமையான இயற்கையினுடைய சூழலோட அந்த பூங்காவில் நடந்து வர்றதே ஒரு அனுபவம். அதுல வந்து நிறைய பார்க்கலாம். நம்ம கிட்ட காமிச்ச பார்க்கு, சிலைகள், மற்ற விஷயங்கள் சுத்தி முத்தியும் நல்ல நெடுந்துயர்ந்த மரங்கள், அந்த மரத்துக்கடி இருக்கக்கூடிய புல்வெளிகள் எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்ம வர முடிஞ்சது. இந்த இடத்துக்கு வந்தோட இங்க நல்ல ஃபுல் அண்ட் ஃபுல் மலர்கள் பூத்து கொடுக்கக்கூடிய மலர்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு நீங்க வர முடியும். இப்போ இங்க வந்து நீங்க நிறைய பேர் என்னன்னா இங்கதான் ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணி போட்டோஸ் எடுத்துட்டு இருப்பாங்க. ஏன்னா இது வந்து ஒரு போட்டோ பாயிண்ட். இப்ப நான் ஒன்று சொன்ன பார்த்தீங்கன்னா அழகா வந்து இந்த இடத்துல பாருங்க, அந்த ஹார்ட் மாதிரி எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க. ஈவன் நான் பார்த்தேன் அங்கே நிறைய பேர் ஐ திங்க் ஒரு நியூ கப்புள் கூட அங்கே ஃபோட்டோ ஷூட் எடுத்துட்டு இருந்தாங்க. ஐ திங்க் புதுசாக கல்யாணம் ஆனவங்க வந்து அங்கே இந்த இடத்துல ஃபோட்டோலாம் எடுத்துட்டு அதை நிறைய டிஃப்ரெண்ட் ஷூட்ஸ் எடுத்துட்டு இருந்தாங்க. அதே மாதிரி தான் அங்கேருந்து நம்ம திருப்பியும் அங்கேருந்து அந்த பார்த்துட்டு ரிட்டர்னில் வந்த உடனே இந்த பார்க் இங்கே பாருங்க அழகா குழந்தைங்க வந்து சூப்பராக ஆடுறதுக்கான தூரிகள், வகை வகையான தூரிகள், ஊஞ்சல், ராட்டினம் எல்லாமே
ராட்டினம் இல்ல, சின்ன சின்ன எல்லாமே எல்லாம் சீசா டைப்ல இருக்கக்கூடியதா நல்லா குழந்தைங்க வந்து டெஃபினட்டா என்ஜாய் பண்ணுவாங்க. இதுல வந்து இன்னொரு ஒரு பியூட்டி என்னன்னா, இந்த இடத்துல இருந்து நீங்க பார்த்தாவே நான் முதல்ல காமிச்சேன் பாத்தீங்களா, அந்த ஒட்டுமொத்த பூங்காவினுடைய அழகை வந்து நீங்க ரசிச்சுக்கிட்டே நீங்க பண்ணலாம். இங்க இருந்து தான் நீங்க என்ன பண்ணணும், முக்கியமான இடமான அந்த நான் சொன்னேன் பாத்தீங்களா, நம்மளோட இம்பார்ட்டன்ட் வியூ பாயிண்ட் இன்னைக்கு இந்த லேடிஸ் சீட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இம்பார்ட்டன்ட் வியூ பாயிண்ட், இந்த லேடிஸ் சீட் வியூ பாயிண்ட் பக்கத்துல இருக்க இந்த பார்க்கை பார்த்து தான் அங்க போறோம். இப்ப நான் இந்த இதனுடைய அனதர் வியூ உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கேன். இப்ப இங்க இருந்து தான் நம்ம என்ன பண்ண போறோம், மேல லேடிஸ் சீட் வியூ பாயிண்ட்டுக்கு நடந்து போக போறோம். இப்ப அது எங்கன்னா பாத்தீங்கன்னா பாருங்க, அந்த பக்கத்துல இந்த ரோடு இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த ரோடு வழியா நடந்து அப்படியே மேல போக வேண்டியதுதான். அங்கிருந்து ஒரு ஒரு 500 மீட்டர் இருக்கும். அவ்வளவு தூரம் நீங்க ஜஸ்ட் வாக்கபிள்ல நடந்து போயிட்டீங்கன்னா தென் யூ ரீச் தி வியூ பாயிண்ட். அந்த இடத்துல பாருங்க, இதுதாங்க நீங்க பார்க்க வேண்டிய லேடிஸ் சீட். இதுல ஒரு சுவாரஸ்யம் எப்படி, இந்த லேடிஸ் சீட் வியூ பாயிண்ட் இதுக்கு எப்படி பேர் வந்தது அப்படின்னா, ஆங்கிலேயர் காலத்துல வந்து உங்களுக்கு தெரியும், ஆங்கிலேயர்களால வெப்பத்தை தாங்க முடியாம எல்லா மலைப்பகுதியிலுமே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அப்ப இங்க இருக்கக்கூடிய இந்த இடம் மட்டும் பெண்களுக்கு அமைதியாகவும் பாதுகாப்பாகவும் ரம்மியமாகவும் இருந்தது இந்த இடத்துல. அதனால பெண்கள் வந்து இங்க வந்து இருந்து அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க. லேடி அதாவது ஆங்கிலேயர் காலத்துல அந்த பிரிட்டிஷர்ஸ் அந்த எஸ்பெஷலா அந்த லேடிஸ், அதனால இந்த இடத்துக்கு வந்து லேடிஸ் சீட்டின் பேர் வந்துன்னு சொல்றாங்க. இங்க இருந்து பாருங்க, இங்க இருந்து பார்த்தா சேலத்தினுடைய கம்ப்ளீட் வியூ, அந்த கம்ப்ளீட் அந்த காட்ஸோட வியூ, அந்த சேலத்தினுடைய அடிவாரம் எல்லாமே உங்களுக்கு தெளிவா தெரியும். இந்த லேடிஸ் சீட் பக்கத்திலேயே தான் ஒரு 500 மீட்டர்ல ஜென்ஸ் சீட் என்று சொல்றாங்க. அது எப்படி பேர் வந்ததுன்னா, இங்க எப்படி லேடிஸ் ரெஸ்ட் எடுக்கிறாங்க பாருங்க, கீழே பக்கத்துல நீங்க சேலத்தினுடைய அடிவாரம் பார்த்துட்டு இருக்கோம். அந்த ஜென்ஸ் சீட் எப்படி பேருனா, இதுவும் இதே மாதிரிதான் இருக்கும். அங்க வந்து ஜென்ஸ் வந்து ரிலாக்ஸ் பண்ணுவாங்களாம், இங்க லேடிஸ் ரிலாக்ஸ் பண்ணுவாங்களாம். அதுலயே அதுக்கு பக்கத்துல எல்லாம் 500 மீட்டர் தூரத்துல தான் இருக்கு. அங்க வந்து சில்ட்ரன்ஸ் சீட்னு ஒன்று இருக்கு. அது வந்து சில்ட்ரன்ஸ் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி விளையாடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இது வந்து நல்ல ஒரு அருமையான ஒரு கழுகு பார்வையில நீங்க பார்க்கக்கூடிய வியூ. இதை ரொம்ப அழகா என்ஜாய் பண்ணிட்டு நீங்க வந்து நிறைய போட்டோஸ் எடுத்துட்டு பாருங்க. மேல அந்த இதுல அழகா அவங்களே ஒரு வியூ பாயிண்ட்டுக்கான பில்லர் போட்டு 2 இது கட்டியிருக்காங்க. அதை தாண்டி பாருங்க, இந்த கீழே இதுலயும் போனேன். இதுல போனா ரொம்ப எட்ஜுக்கு ஒன்றும் சேஃப் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பயப்படுற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை. அங்க இருந்து பாக்குறப்ப உங்களுக்கு மலையினுடைய ஆழத்தை வந்து இங்க இருந்து உங்களால பார்க்க முடியும். இங்க இருந்து நமக்கு அந்த வியூ பாயிண்டினுடைய டிஃப்ரெண்ட் அந்த வியூ பாயிண்ட் இருக்கக்கூடிய அந்த அந்த ஷெல்டரை பார்க்கறதுக்கும் அதுவே பார்க்கறதுக்கு, ஏன்னா நீங்க நிறைய பாருங்க யூடியூப் சீட் ஏதாவது நீங்க லேடிஸ் பாயிண்ட் போட்டீங்கன்னா இந்த ஷெல்டர் இருக்கக்கூடிய தான் அந்த பிக்சரை தான் போட்டிருப்பாங்க. அங்கிருந்து பாருங்க, இது அது வந்து ஃபுல்லா அங்கிருந்து நம்ம என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். இது பார்க்கறதுக்கு இதுவே உங்களுக்கு ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி தெரியறதுனால அங்கேயும் உள்ள கொஞ்சம் சீட்டிங்ஸ் இருக்கு பாருங்க, உட்காந்துருக்காங்க பாருங்க, அழகா அங்க இடம்லாம் போட்டு உட்காந்துருக்காங்க. கீழே இருக்கு கொஞ்சம் அதாவது ரொம்ப கும்பலுக்கும் அது அதிகமான மக்கள் நெரிசல் இல்லாம, நான் ஏற்கனவே சொன்னது முதல்ல காணொலி சொன்னதுனால நெரிசல் இல்லாம சுலபமா நீங்க ஈஸியா பாக்குறதுக்கான ஒரு அருமையான இடம். திரும்ப இதனுடைய என்டையர் ஒரு 180 டிகிரி வியூ வந்து இந்த லேடிஸ் சீட் வியூ பாயிண்ட் நீங்க பாருங்க. இந்த ரோட்ல தான் பார்த்துட்டு நம்ம இங்க இருந்து கீழே இறங்கி மறுபடியும் நம்ம பொட்டானிக்கல் கார்டன், அதாவது ஏற்காடை சுத்தி நிறைய பொட்டானிக்கல் கார்டன் இருக்கு. அதாவது கார்டன் 1, கார்டன் 2, கார்டன் 3, கார்டன் 4, 2, 3, 4, 5 கார்டன் இருக்கு. அது வந்து லேடிஸ் சீட் பக்கத்துல ஒரு கார்டன் இருக்குது. அங்க நிறைய செடிகள் அழகா நல்ல ரொம்ப கொஞ்சம் ஒரு மாதிரி வித்தியாசமான ஒரு வியூ பாயிண்டோட இருந்தது. அந்த இடத்துக்கு நான் வந்து உங்களைய அடுத்து அங்க கூட்டிட்டு போறோம். அங்க போக போறோம், வாங்க போகலாம்.